எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் குறித்து அறிவுரை. மகா கும்பமேளா நடைபெறும் பிரயாக்ராஜில் திடீர் நெரிசல். அமாவாசை என்பதால் பலர் ஒரே நேரத்தில் திரிவேணி சங்கமத்தில் திரண்ட நிலையில் 30க்கும் மேற்பட்டோருக்கு காயம். கும்பமேளாவில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தகவல். பிரதமர் 4 முறை தொடர்பு கொண்டு நிலையை கேட்டறிந்ததாக பேட்டி. கும்பமேளா ஏற்பாட்டில் குளறுபடியே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பக்தர்களை விட்டுவிட்டு விஐபிக்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டதாகவும் புகார். மைனராக இருந்தாலும் கருவை கலைப்பது குறித்து சிறுமியே முடிவு செய்ய வேண்டும். சிறுமி ஒருவரின் 24 வார கருவை கலைக்க அனுமதி அளித்த உயர்நீதிமன்றம் கருத்து. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது இந்தியாவின் 100வது ராக்கெட். வழிகாட்டி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தி சாதனை. 3, 2, 1, L40 stages are ignited. Plus 5 seconds. विहंगम दृश्य सफलतापूर्ण उत्थापन GSLV F-15 रॉकेट का चारों L40s. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் ரொக்கம் பிடிபட்ட விவகாரம். புதுச்சேரியைச் சேர்ந்த பாஜக எம்பி செல்வகணபதியிடம் சிபிசிஐடி 10 மணி நேரம் விசாரணை. $61,000 நெருங்கும் தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு $680 அதிகரித்து 60,760 விலை உயர்வு. தை அமாவாசையொட்டி நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் மக்கள். புனித நீராடுவதுடன் ஏழை எளியோருக்கு உணவு, உடை உள்ளிட்டவற்றை தானமாகவும் வழங்கினர். அமாவாசையொட்டி விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைக்கோவிலுக்கு செல்ல குவியும் பக்தர்கள். பகல் 12 வரை மணி அனுமதி. சென்னை அருகே நள்ளிரவில் காரில் சென்ற பெண்களை மற்றொரு காரில் விரட்டிய இளைஞர்கள். நடு ரோட்டில் மறித்து நிறுத்திவிட்டு பெண்களை நோக்கி ஓடும் அதிர்ச்சி வீடியோ. நெல் கொள்முதல் செய்யும் பணியை தனியாருக்கு நிகரான அமைப்புக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளதாக புகார். வியாபாரிகளே விலை நிர்ணயம் செய்யும் நிலை ஏற்படும் என விவசாயிகள் அச்சம். குடியாத்தம் அருகே வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுமியை காணவில்லை என புகார். காவலர்கள் விசாரணை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்கு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி தொடக்கம். வரும் 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் நடவடிக்கை. கோவை மத்திய சிறையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் கைதிகள் உயிரிழப்பு. சிறை அதிகாரி உட்பட 4 பேர் பணியிடை நீக்கம். அஜித்தின் விடாமுயற்சி வெளியாவதில் தாமதம் ஏன் என இயக்குனர் மகிழ் திருமேனி பேட்டி. நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பேட்டியில் 121 நாட்களே படப்பிடிப்பு நடந்ததாகவும் தகவல். ஆக்சுவலா இந்த படத்துக்கான படப்பிடிப்பு நாட்களுடைய கணக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 121 நாள் தான் ஷூட் நடத்தினோம். ஏன்னா வெளியே என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா, சரி இந்த 2 வருஷமுமே ஷூட் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது அது கிடையாது. இந்தியாவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இங்கிலாந்து வெற்றி. ராஜ்கோட்டில் நடைபெற்ற போட்டியில் 26 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 விண்ணில் பாய்ந்த நிலையில் புவி சுற்றுவட்ட பாதையில் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவின் 2வது ஏவுதளத்திலிருந்து GSLV F-15 ராக்கெட்டை ஏவுவதற்கான கவுண்ட் டவுன் நேற்று காலை தொடங்கியது. இந்த நிலையில் இன்று காலை சரியாக
6:23 மணிக்கு GSLV F-15 ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. நெருப்பு பிழம்போடு விண்ணில் ராக்கெட் பாய்ந்தது. 3, 2, 1, L40 stages are ignited. Plus 5 seconds. विहंगम दृश्य सफलतापूर्ण उत्थापन GSLV F-15 रॉकेट का चारों L40s तथा कोर बूस्टर S-139 वर्तमान में प्रज्वलित हैं और यान को उद्दिष्ट कक्षा की ओर लेके जा रहे हैं. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 1979ஆம் ஆண்டு SLV-3 E-10 என்ற முதல் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்ட நிலையில் நாட்டின் விண்வெளித்துறையில் முக்கிய மைல்கல்லாக 100வது ராக்கெட் விண்ணில் பாய்ந்துள்ளது. இதை ஏராளமான மாணவ மாணவிகள் சிறப்பு அழைப்பாளர்கள் நேரில் கண்டு ரசித்தனர். प्रज्वलित रहे. இஸ்ரோ தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாராயணன் பொறுப்பேற்ற பிறகு விண்ணில் பாய்ந்த முதல் ராக்கெட் இதுவாகும். இதன் மூலம் புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள NVS-02 என்ற செயற்கைக்கோள் மற்ற செயற்கைக்கோள்களுடன் சேர்ந்து தரை, கடல், வான்வெளி போக்குவரத்தை கண்காணிக்க உள்ளது. பேரிடர் காலங்களில் துல்லிய தகவல்களை வழங்கும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விண்வெளித்துறையில் அடுத்த 20 ஆண்டுகளுக்கான திட்டங்களுக்கான இலக்கு வைத்து இஸ்ரோ செயல்பட்டு வருவதாக அதன் தலைவர் நாராயணன் கூறினார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் வேல்முருகனுக்கு அவர் தந்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். உங்களுடைய பயணத்துல இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு தருணமா இருக்கு. சோ உங்களுடைய மிஷனா என்ன மாதிரியான கனவுகளை வச்சிருக்கீங்க சார்? இஸ்ரோக்கு என்ன மாதிரியான படைப்புகளை கொடுக்க போறீங்க? இல்ல, இது எனக்கு இன்று தனிப்பட்ட ஒரு இது கிடையாது. நாங்க எல்லாம் ஆல்ரெடி நாங்க எல்லாம் என்ன செய்ய வேண்டிய எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம். அடுத்தது ஆனர் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு விஷன் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அடுத்த 20 வருஷத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரயான் 4 அது நிலாவில் இறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்துட்டு வரும். அதுக்கு அடுத்தது இந்த மார்ஸ் ஆர்பிட்டல் முன்னுக்கு ஆர்பிட்டர் மிஷன் பண்ணோம், அதுல ஒரு லேண்டிங் ஏதாவது பண்ணலாமா, அந்த செவ்வாய் கிரகத்தில் இறங்க முடியாது. அதுக்கு பிறகு இந்தியர்களுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கு அதுக்கு இந்த இனிஷியல் அப்ரூவல் வந்திருக்கு. அதுக்கு பிறகு புதிய ராக்கெட் டெவலப் பண்றது NGLV அதுக்குள்ள அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இப்ப இதெல்லாம் செய்யணும். ஒரு புது லான்ச் பேடு அதுக்கு ஒரு அப்ரூவல் வந்திருக்கு. தட் இஸ் கால்டு 3வது லான்ச் பேடு. அப்புறம் 2வது லான்ச் சென்டர், லான்ச் காம்ப்ளெக்ஸ் அதுக்குள்ள சிறப்பட்டதுக்கு அதுக்கு அப்ரூவல் தந்திருக்கிறாங்க. அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்திருக்கு. அப்ப இத மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிரதமர் மோடி அவங்க இது பாத்தீங்கன்னா நம்ம 100th இயர் சுதந்திரத்தை கொண்டாடுறதுக்கு முன்னுக்கு இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக மாறணும். அப்ப அது மாறணும். அப்ப எல்லா துறைகளும் நல்லா வேலை செய்யணும் இல்லையா? அதுக்கு விண்வெளித்துறை என்னெல்லாம் செய்யணும், ஏன்னா அவங்க தான் டைரக்டர் மினிஸ்டர். அதனால விண்வெளித்துறையில என்னெல்லாம் செய்யணும் அதுக்குள்ள ஒரு விஷன் டிஸ்கஸ் பண்ணி விஷன் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த ஒர்க் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும். இன்னைக்கு நேவிகேஷன் அனுப்பி இருக்கிறோம். இது வரைக்கும் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை காட்டிலும் இது எவ்வளவு பெரிய சிறப்பா இருக்கும் சார்? இல்ல, இதுல பாத்தீங்கன்னா இது நம்ம இப்ப நேவிகேஷன் சிஸ்டம் ஒர்க் பண்ணனாக்கி நிறைய சேட்டலைட் வேணும். இப்ப நம்மகிட்ட 4 சேட்டலைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ஏழிறது. என்ன அட்லீஸ்ட் ஒரு 4 சேட்டலைட் ஆகணும். இது ஒரு சேட்டலைட் போட்டிருக்கோம். என்ன 3 அப்ரூவல் வந்திருக்கு. இதுல முக்கியமாட்டு இண்டிஜினியஸ் அட்டாமிக் கிளாக் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். ஃபுல்லா இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அதனால 4 அட்டாமிக் கிளாக்ல ஒரு அட்டாமிக் கிளாக் இது பண்ணிருக்கோம். இது நிறைய மக்களுக்கு சேவை செய்யும். இந்த நேவிகேஷன் சிஸ்டம் லைக் ட்ரெயின் ரியல் டைம் ட்ரெயின் மானிட்டரிங், இந்த வெஹிக்கிள் மானிட்டரிங், அது மாதிரி இந்த போட், இதெல்லாம் அது மாதிரி இந்த ஏவியேஷன் செக்டருக்கு இது யூஸ் ஆகும். நீங்க தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய நிலையில இளைஞர்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பை வழங்க போறீங்க? இளைஞருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்க போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 100 இளைஞர்கள் இது பண்ணிட்டு நிறைய இஸ்ரோ சென்டர்லாம் கொண்டு எல்லாம் காட்ட போறோம். 2வது எல்லா சென்டர்லயும் இஸ்ரோவில் உள்ள எல்லா யூனிட் சென்டர்லயும் மாணவர்கள் உள்ள வாரதுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் எங்க டார்கெட் ஒண்ணுதான், இந்த விண்வெளித்துறை மூலம் சாதாரண இந்திய மக்களுக்கு பயன்படக்கூடிய எல்லா திட்டங்களையும் கொண்டு வரணும். அடுத்தது இந்த சயின்டிபிக் டெம்பரை ஜெனரேட் பண்ணணும். அதுக்குதான் இந்த மாதிரி சந்திரயான் 3, சந்திரயான் 4 இந்த மாதிரி மிஷன். அது பிறகு இந்த விஞ்ஞான துறையில நம்ம நல்லா முன்னேறணும். GSLV B-15 ராக்கெட் விண்ணில் பாய்ந்ததை நேரடியாக பார்த்தது வியப்பில் ஆழ்த்தியதாக மாணவ மாணவிகள் கூறினர்.
not dependent on US's navigation system and it now has its own independent navigation system and I'm very proud for India. பிரம்மாண்டமா இது இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து பார்க்கறேன், அதுவும் நேரடியா பார்க்கறேன். ரொம்ப ஒரே குஷி. செம சூப்பரா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை எதிர்பார்க்கறதை விட அழகா இருந்துச்சு. இந்த இடமே டிஃப்ரெண்டா இருக்கு. மறக்க முடியாது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்.